கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, நாங்கள் நிறைய தடவை யோசிச்சிருக்கோம். அதாவது எங்கள் கூடவே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க. இவங்க தப்பானவங்கிற மைண்டு நமக்கு வந்திருக்காது சுவாமிஜி. ஆனால் கூட இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக குழி பறித்து அதில் பாதாளத்தில் நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. இவங்களெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, எப்படி தான் அவங்ககிட்ட தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள் உணர்த்தும் மொழிகள் 18 இதற்கான அழகான விளக்கம் நீங்கள் எங்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க சுவாமிஜி. ஒருவர் என்னதான் தன் வஞ்சக எண்ணத்தை மறைத்தாலும் அவர் முகமானது என்றாவது ஒரு நாள் அவரது உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்தி வஞ்சகன் என்றும் மூடன் என்றும் கீழ்புத்திக்காரன் என்றும் அறிவுடையோருக்கு தெரிவித்துவிடும். இதை உணர்க. அதே போல முகத்தில் தன் கள்ள வஞ்சகத்தை காட்டாமல் மறைத்து நடிக்கும் நல்ல நடிகர்களும் உண்டு என்று அறிவுள்ள அறிவோர்கள் அவர்களின் முகத்தை உற்று பார்த்து நன்கு கவனித்து வஞ்சகத்தை கண்டறிந்து கொள்வர். இதுவும் இந்த மொழியில் உணர்த்துகிறது. வஞ்சகத்தை அறிந்திட ஒரு சின்ன ஆலோசனை பாருங்கள். ஒருவன் நம்மிடம் அவன் வந்த வேலையை பார்க்காமல் தன் கண்களால் மேலும் கீழுமாக அக்கம் பக்கமாகவும் சுழன்று சுழன்று அங்கும் இங்கும் என்று எவர் பார்க்கிறாரோ அவரே வஞ்சகராக இருப்பார். இது மட்டும் போதாது, நீங்கள் இப்படிப்பட்டவர்களை கண்காணிக்க வேண்டும். கண்காணிக்காமல் போனால் வஞ்சக சிறையில் சிக்கிக்கொண்டு வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை அப்படின்னு அழகான பொன்மொழி எங்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க சுவாமிஜி. இதன் சூட்சமத்தை நீங்க இன்னும் எங்களுக்காக விளக்கி சொல்லுங்களேன். கண்டிப்பாடா கண்ணா. சொல்றதுக்கு முன்னாடி அகார உகார மகார வகார லகார தத்துவத்தின் வித்தகனாக எல்லாரையும் காத்தருளக்கூடிய அந்த கந்தபிரான் ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம் பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே குமரகுருதாச சுவாமிகளுடன் நல் குருவர்களோடு இணைந்து கிடைக்க பெற பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம். அருமையான வஞ்சகர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை கேளுங்களேன். வெளியாளுங்களால் வரவே வராது. அங்கே சண்டை வரும், அத்தோடு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவனே தான் எப்பவுமே குழி தோண்டுவான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்டறிய முடியாது. குடும்பத்தில் நடிக்காத நடிகர்கள் இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான்டா கண்ணா. அது கணவனாகட்டும் மனைவியாகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அற்புதமாக பெரிய பெரிய நடிகைகளோட நம்ம ஆளுங்க நல்லா நடிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்திலேயே உன்னை விட எனக்கு உலகத்தில் உயர்ந்தது இல்லை நட்பு கொண்டவர்கள் கூட பின்னாடி வஞ்சக செயலை செய்துட்டு கூடவே இருப்பாங்க. அந்த வஞ்சகத்தில் அகப்பட்டவங்க பணத்தையும் இழந்து வேதனையும் பட்டு பிரிவினையும் கொடுத்து கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பக்கத்திலே இருந்துக்கிட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது, முழுசாக நம்புவோம் அப்படின்னா அதுக்கு தான் நான் அதில் குறிப்பிட்டேன். உங்கள்கிட்ட சாதாரணமாக அந்த வஞ்சக குணமுடையவங்க ஒரு காலமும் நேரே ஒரே பார்வையாக பார்த்து பேசவே முடியாது. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே அந்த வஞ்சகம் புகுந்திருப்பது நேர்பார்வையை கொடுக்க வாய்ப்பே இல்லை. இது சாஸ்திர விதி. அப்படி யார் ஒருவர் நம்மளே சொல்லுவோம் இயல்பா, நம்ம உங்கள் ஃப்ரெண்டு நம்ம சொந்தக்கார ஒருத்தர் வந்தார்ல, அவர் பார்ப்பா வீட்டையே சுற்றி பார்க்குறாரு, அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பில் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா இது என்ன இது இங்கே பேசுகிற, நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயல்பாக நடக்கும். அந்த வஞ்சகம் உள்ளம் பெற்றவர்கள் இந்த பார்வை நேராக இல்லாமல் அலைபாய்கின்ற பார்வையை யார் வச்சுருக்காங்களோ அவங்கள நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களிடம் பழகணும். விட்டுடவும் கூடாது, அவங்கள முழுமையாக நம்பி செயல்பட்டுடவும் கூடாது. இதை கருத்தில் வச்சுக்கிட்டா வஞ்சகத்தில் அகப்படாத மாட்டிக்க மாட்டீங்கிறத தான் அது உள்ள நான் சிம்பிளாக கொடுத்தேன்டா கண்ணா. ரொம்ப அழகான விளக்கம் சொன்னீங்க. ஆக்சுவலாக இது புலிவால பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள விடுக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது. ஆனால் அதுலேருந்து எப்படி நம்ம அந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம துறை சாரட்டுண்டா கண்ணா. யாராகட்டும் ஒருவனுக்கு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக வெளியிலேருந்து வரவே வராது. கரெக்டு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனையே ஏற்படும். பொறாமைங்கிற ஒன்று உள்ளே பூந்துச்சுன்னா வஞ்சகங்கிறது தானாக வந்துடும்.
வஞ்சகன்னு ஒன்று தானாக உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா பொறாமைங்கிறது வெளில வந்து வேற மாதிரி கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பண்ணிடும். இதெல்லாம் அதனால தான் சொன்னேன், ஒரே பார்வை இல்லாமல் பார்வை அலைபாய்கிறது பேசும் பொழுது அப்படின்னா அவங்க கிட்ட கவனமா இருங்க அப்படின்னு சொன்னது காரணம் அதான்டா. அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சுவாமிஜி. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம் சுவாமிஜி. வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுறேம்மா. அம்மா உங்க வயதம்மா? எனக்கு வயசு 41மா. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா, நான் ஏறுங்க ஐயா. எனக்கு ஐயா இதெல்லாம் வச்சு காசு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு ஐயா. நானே எங்க இருந்து பேசுறீங்க? நான் விக்கிறேன் ஐயா. சரி, காசு எங்க இருந்து தொலைஞ்சிச்சு? ஹீரோவில் வச்சிருந்தா ஐயா 4 லட்சம் ஐயா. பாயவத்து கட்சி 13. எவ்வளவு நாள் ஆச்சுமா? எவ்வளவு நாள் ஆச்சு? நான் மே மாசம் 5ஆவது மாசம் 19ஆம் தேதி பார்த்தா ஐயா பீரோ. மே மாசம் 19ஆம் தேதி பீரோ தட்டு செவ்வாய்க்கிழமை மணிக்கு பீரோ காலைல 9 மணிக்கு. சரி. தம்பி படிச்சுட்டாக்க காலேஜுக்கு வச்சிருந்தா ஐயா. சரி. சேர்ந்து பார்த்தா அது கூட கொஞ்சம் காசு வச்சிருந்தா, நகை வச்சிருந்தா ஐயா. நகை இருக்குது ஐயா. காசு மட்டும் பீரோ திறந்து நகை இருக்கு, காசு இல்ல. ஆமா ஐயா 4 லட்சம் ஐயா பையில வச்சிருந்தா ஐயா. வாயவத்து கட்டி 19 வச்சு மாசாச்சு ஐயா. அந்த காசு நான் புரிஞ்சு சேர்க்கற மாரி ஐயா. புரியுதுமா. நான் பொய்யான தகவலை கொடுக்க கூடாது. நீங்க இப்போ நேர் அலைவரிசையில கேக்குறீங்க, இது கிடைச்சிரும் கிடைக்காது அப்படிங்கறத மட்டும் அளவுல நான் என்னால சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும், அது வெளியால் எடுத்துக்கிட்டு போல உள்ள இருக்கிற ஆளுங்கிறது உறுதியா தெரிஞ்சுக்கோங்க. அது யாரா இருக்குன்னு சந்தேகப்பட்டு அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர சுத்தமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியல ஐயா. அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து பக்கத்துல சொல்லுங்க ஐயா. எனக்கு ஐயா ஐயோ இன்னைக்கு அவர் லீவ் போட்டாரே, அவர் வரல. சரி இருக்கட்டும்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறேன்னு சொல்றீங்க? விக்கிறவன் ஐயா. உங்கள்கிட்ட கூட போன் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட வரலான்னு சொல்லிட்டு கேட்டேன் ஐயா. ஒன்றும் இல்லைம்மா, செவ்வாய்க்கிழமை வந்து 9 மணிக்கு காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்கு ஃபோனில் அழைக்கலான்னு சொல்லியிருப்பேன். அதில் ஃபோன் போட்டு கேளுங்க. இதை விவரம் வாங்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்றத நான் சொல்கிறேம்மா. ஐயா உங்க வாயால சொல்லுங்க ஐயா. எனக்கு கிடைச்சிரும், அதான் நான் சொல்கிறேனே, அது கிடைச்சிரும், அதை பற்றி கவலை இல்லை. ஹலோ, கிடைச்சிரும்மா, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உள்ளதான் போயிருக்கோம், வெளியில இல்லை. அதே தான் நான் சொல்கிறேனே. சரியா? நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. உடனே இருந்து கூடவே இருந்து குழிப்பறிப்பாங்கன்னு பத்தி பேசிட்டு இருந்தோம் ஐயா. கரெக்டா அதற்கு உரித்தான ஒரு கால் தான் இப்பவும் வந்திருக்கு இல்லைங்களா? கூட இருக்கிறவங்க தான் இதை பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டிலேயே நெருங்குற உறவு எடுத்ததுதான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது நம்ம சொல்ல முடியாது லைவ்ல நேரலை வரிசையில் சொல்லணும்னு வச்சுங்க. 8 ஒரே பக்கத்துல இருந்தா வம்பு நம்ம இன்னும் ஜாக்கிரதையா ஆக்கிடுவாங்க ஐயா. நிச்சயமா. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் பூங்குடி பேசுறேன். வணக்கம் பூங்குடிமா, உங்க வயது என்ன? வயது 37. சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா பூங்கொண்டை. குருவே சரணம்பா. நல்லா இருமா. கை கால நடுங்குப்பா. நடுங்க வேண்டாம், என்ன கேட்க வந்தியோ அதை டக்குன்னு கேட்டுக்கோ. அப்பா எனக்கு நான் குழந்தைக்காக உங்ககிட்ட வந்து கேட்டேன். சரி. 15 வருஷம் ஆகுது. சரி. இப்போ ஐவிஎஃப் மூலமா நான் ஒரு 2 மாசமா ட்ரை பண்ணி இப்போ இந்த மாசம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்ப்பா. சரி, அப்படியே நிக்கட்டும், கவலைப்படாத, அது நல்லபடியா பிறக்கட்டும். அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நிச்சயமாடா கண்ணு. ரொம்ப நன்றிப்பா. நல்லா நிச்சயமா கிடைக்கும், அதை பத்தி நீ கவலையப்படாத, பயத்தை விட்டுடு. சரிப்பா. நான் உங்க நம்பிக்கையா அந்த முருகரையும் சண்முகநாதனையும் உங்களையும் மனசுல எந்த நேரமும் நினைச்சிட்டே தான் அந்த ஊசியை போட்டுக்கிட்டேன். அதனாலதான் நான் சொன்னேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா பிறக்கண்டா கண்ணு. அப்பா ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன்ப்பா. சொல்லுமா. என் ஃப்ரெண்டு அதான் எப்பவுமே நம்ம கூட வரவங்க ஆசிரமத்துக்கு சர்வேதான்றவங்க. சரி. அந்த தலையில கொஞ்சம் விழுந்தா மார்க்கெட்டுக்கு போகும்போது விழுந்து அடிபட்டுச்சுப்பா. சரி. அதுல வந்து கண்ணு கொஞ்சம் பாதிச்சிருச்சு. அதனாலதான் ஆசிரமத்துக்கு வர முடியல எங்களுக்கு 2-3 மாசமா. சரி சரி. இப்ப நல்லா இருக்காங்களா? உடம்பு நல்லா இருக்கு. ஆனா தலையில அடிபட்ட அந்த நரம்பு கொஞ்சம் சின்னதா பாதிச்சிருக்குப்பா. அவங்க ஒரு 6-7 மாசம் மாத்திரை எடுத்துக்க சொல்லிருக்காங்க. சரி சரி. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு மருந்து சொல்ல முடியுமாப்பா? இல்லடா கண்ணு, ஒரு முறை மெல்ல அழைச்சிட்டு வாடா கண்ணு, நான் பாத்துட்டு கொடுக்குறேன். சரிப்பா, பாத்துட்டு கொடுக்குறேன், என்ன மாதிரின்றத பாத்துட்டு கொடுக்குறேன். சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா அவங்களோட நம்ம அப்பாவை தவிர உங்களை தவிர வேற எதுவுமே நினைப்பில்லப்பா உங்களுக்கு. நிச்சயமா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க உங்களுக்காகவே ட்ரை பண்ணி இந்த மாசம் எப்படியாவது நான் லைன் கிடைச்சிருமா, அப்பா சரி நல்லா நிற்குமா. இப்பதான் அகண்ட பாராயணம் வந்து அது
ஆஷாட நவராத்திரி வருது இல்லடா கண்ணு, ஆமாப்பா. அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்துருங்க, அவ்வளோதான். சரிப்பா, வரேன்ப்பா. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? அம்மா ஸ்பீக்கர்ல பேசாம போன்ல எங்க கூட பேசுங்க. யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. பழனி அம்மாள் பேசுறேன். அம்மா உங்க வயது? 60ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. அம்மா பழனி அம்மா. வணக்கம் சாமி. பழனி முருகர் மாதிரியே பேசுறீங்கம்மா. வடபழனில இருந்து பழனி அம்மாள் பேசுறேன் சாமி. வணக்கம், சொல்லுங்க. ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்களோட நிகழ்ச்சி பார்த்துனுக்கிறேன். சரி. எனக்கு லைனே கிடைச்சதுல இன்னைக்குதான் அந்த முருகர் எனக்கு வழி பண்ணிருக்காரு. சரி சரி சரி. 60 வயசு ஆகுது. நாங்க அண்ணன் தம்பிக்கு வீட்டுலதான் இருக்கேன், வீட்டுக்காரு இல்ல. சரி. 2 பையன் தான் எனக்கு. ஒரு பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவனே லவ் பண்ணி கட்டிக்கினான். ஒரு பையன் லைலா காலேஜ்ல படிக்க வச்ச, வேலை கிடைக்கல. சரி. கவர்மெண்ட்டுக்கு இது எழுதியிருக்கான், எக்ஸாம் எழுதியிருக்கான், எஸ்ஐக்கு. வேலை கிடைக்கல ஐயா. நாங்க விடுதியிலேயே இருக்கிறோம், நாங்க வீடு கட்ட முடியல எங்களால. நான் எவ்வளவு வருஷமா உங்களை ட்ரை பண்றேன் ஐயா. ரைட்டுமா. ஆமா ஐயா, அவங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம். வார்த்தையே வரல எங்களுக்கு. புரியுதுமா. ஆமா, நான் உங்களை நேர்லயே வந்து பாக்கணும்னு கண்டு வரும். ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, கால் வரல. இப்ப நான் அங்க வந்துருவேன் உங்களை காஞ்சிபுரத்துல பாக்குறதுக்கு. அவ்வளவு ஆசை உங்களை பாக்கணும்னு எனக்கு. புரியுதுமா. என்ன முதல்ல கிடைச்சிச்சு, போட்ட உடனே கிடைச்சிச்சு ஐயா. அது எப்பவுமே பக்தியும் நம்பிக்கையும் அதிகமா இருந்தா டக்குனு கமிச்சிடும். ஆமா, நான் உங்க மேல பைத்தியம் நானு. நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டே இருப்பேன். சரிம்மா, இப்போ அந்த வீடு சொந்த வீடாமா? ஆமா, அப்பா வீட்டுல இருக்கேன் நாங்க. சரி, இல்ல அது அந்த வீடு தான் கொஞ்சம் தப்பா இருக்கு, அதை சரி பண்ணணும். ஒண்ணு, அவருக்கு எஸ்ஐ கிடைச்சிரும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. கிடைக்காதுன்னு தோணல, கண்டிப்பா கிடைச்சிரும். மேற்கொண்டு உடம்ப பாதிக்காம இருக்கிறதுக்கு அந்த வீட்டுல தென்கிழக்கு மூலையில கிணறு இருக்கா? இல்லனா எதுவுமே கிடையாது, குடிசை வீடு. அதுலதான் இருக்கோம் நாங்க. எனக்கு வருமானம் இல்லம்மா, குடிசை வீடு கூட இருக்கட்டும். அந்த அக்னி மூலன்னு சொல்ற இடத்துல என்ன இருக்கு? அடுப்பு தான் ஐயா வச்சிருக்கேன். இல்ல, அது கொஞ்சம் சரியா இல்லங்க. அது பார்த்து சரி பண்ணணும். அங்க ஏதாவது மாடு ஆடு வளர்த்து செத்து போச்சாமா? நிறைய மாடு வச்சிருந்தோம் ஐயா அப்பா காலத்துல. குட்டிங்கெல்லாம் விடுவாங்க, அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. வீடு பாகப்பிரிவினை ஆயிடுச்சு. 3.25 கிரவுண்ட் வச்சிருந்தாரு அப்பா. சரி. எல்லாருக்கும் பாகப்பிரிவினை பண்ணி கொடுத்துட்டாரு. மத்தவங்க தான் வந்து வீடு வாசல் கட்டியிருக்காங்க. நாங்க ஃப்ரண்ட்ல தான் இருக்கோம், எங்களுக்கு கட்ட முடியல. சரி. இல்ல, அது நீங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த வளர்ச்சியும் கொடுக்காதுமா. சரிங்க ஐயா. இந்த வீடை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அது உறுதியா தெரியுது. டெய்லி காலையில எழுந்த போது ஓம் சரவண பவாய ஹிரீம்னு சொல்லிட்டு 6 முறை சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. இரவு படுக்கும் பொழுது அன்னதாதா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லிட்டு படுங்க. சரிங்க ஐயா. இது 2 டெய்லி செய்யுங்க, நிறைய மாற்றங்கள் வரும். வணக்கம், நாங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். தென்காசில இருந்து யாருங்க ஐயா பேசுறீங்க? முப்படாதி முத்து. ஓகே ஐயா, உங்க வயது? என் வயது 43. சுவாமிஜிட்ட பேசுங்க. அது என்ன முப்பராணி முத்துவா? ஆமா சாமி, முப்படாதி முத்து. முத்துராஜ். முப்படாதி முத்து. முப்புடாஜா? முப்படாதி அம்மன் பேரு, அம்மன் சாமி பேரு. அம்மன் பேரு முப்புடாதி அம்மன். ஆமா. சரி, சொல்லுங்க. திருமணம் எப்போ நடக்குன்னு சாமி? என்ன வயசு சொன்னீங்க? 43 சாமி. 45ல் ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. சரி சாமி. அதை விட்டுட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? இப்போதைக்கு இல்லை, வாய்ப்பே இல்லைங்க. எப்போ 33 தாண்டி 37 தாண்டிடுதோ சரி, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சுலபமா திருமணம் நடக்காதுங்க. சரி. ஒவ்வொருக்கும் விதி சாஸ்திரங்கள், ஸ்கந்தங்கள் விதிக்கப்பட்டது எல்லாமே 37 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா அதன் பிறகு நடக்கிற திருமணம் அவ்வளோ ஸ்லாக்கியமாகவும் இருக்காது. எப்போ 40 தாண்டிடுதோ அது முழுமையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் 45ல் ஒரு வாய்ப்பு இருக்கு. நடந்தா அதுல நடக்கணும், இல்லைன்னா இல்லை.
சரிங்க சார். இதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பரம்பரையில பிறந்த ஆண்மகன் எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க சாமி. நல்லா இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு குறைகள்ல இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல, பிரச்சனை இல்லாம யாருமே இருக்க முடியாதுங்க. ஆமா ஆமா ஆமா. திருமணத்தை விட்டுடுங்க. ஆமா அப்படியே திருமணம்னாலும் நிம்மதியா இருக்க முடியாது, பிரச்சனைகள கூட தான் இருப்பாங்க. ஆமா. இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு. இது உங்க குடும்ப சாபத்தால ஏற்படுறது தான் இது. சரி. இது வந்து என்னன்னா பாருங்க, அதே மாதிரி இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு எவ்வளவு கடுமையான உழைச்சாலும் சரி அதற்கான பணம் வராது. சரி இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டி வரும், அதுவும் இருக்கு கூட. சரி. அதனால இது கொஞ்சம் பொறுமையா தீர்க்க வேண்டிய விஷயம். சரி. முடிஞ்சா நீங்க என்ன வந்து பாருங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க. சரி. நல்லது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து கலா பேசுறேம்மா. கலாமா, ஸ்பீக்கர்ல பேசாம போன்ல எங்க கூட பேசுங்கம்மா. உங்க வயது கலாமா? வயது வந்து 57. பையனுக்கு வருஷம் கேட்கணும். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா, பையன் பேர் சொல்லுமா? பையன் கார்த்திகேயன், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சாமி 28 வயசு. கார்த்திகா? கார்த்திகேயன். கார்த்திகேயன். ஆமா, வயசு 28. 28ஆ? ஆமாங்க. சரி, என்ன சொல்லுங்கம்மா. திருமணம் தடையாகிட்டே போகுது. எதுவும் 30மா? 30மா? 30. அதுக்கு முன்னாடி நடக்காதும்மா. ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க சாமி. புரியலம்மா? கால்ல ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க. யாருக்கு, எதற்காக? கலாவுக்கு. கலா மா, நீங்க இப்ப பையனுக்கு கேட்டுட்டு டக்குன்னு உங்களுக்கு கேட்கறதுனால புரியல. பையனுக்கு 30ல உங்களுக்கு என்ன ஆபரேஷன் சொல்றாங்க? கால்ல முட்டி வலிக்கோசம் ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க சாமி. அது தேவையில்லைம்மா, அந்த மாதிரி தேவையில்லைம்மா. அது நான் உங்களை பார்த்தனா தான் முழுமையா சொல்ல முடியும். நேற்று தான் சாமி உங்க ஆசிரமத்துக்கு வந்தேன். சரி. வந்து அந்த இது பவுன் இது எந்திரம் இருக்குல்ல, சரி, அதை வாங்கி தம்பிக்கு இப்ப சாமி கும்பிட்டு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அது நடக்கும், அது நடக்கும்மா, நடக்கும். அது பூஜை பண்ண சொல்லுங்க, அவரை பண்ண சொல்லுங்க. நான் வந்து இது எனக்கு அட்ரஸ் கொடுத்து பாண்டிச்சேரிக்கு வர சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, அதை நான் பண்ணி வெள்ளிக்கிழமை எப்படி சாமி செய்யறது? எதுமா? அந்த பவுன் எந்திரம் அவரு நீங்க செய்யக்கூடாதுமா, அவர் செய்யணும். அவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, அவருக்கு அமிச்சிடுங்க அந்த தகடை. நீங்க செய்தா பயன் தராது. சரிங்க சாமி, அது எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. அவருக்கு வந்து நீங்க அந்த ஃபோன் நம்பர்ல கேட்டீங்கன்னா விளக்கமா சொல்லுவாங்கம்மா. சரிங்க. ஏன்னா நான் இதுல எடுத்தேன்னா நிறைய டைம் எடுக்கும், அதனால அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்கம்மா. இந்த ஆபரேஷன் மட்டும் கொஞ்சம் வந்து சொல்லிடுங்க. எப்படி ஆபரேஷன் தேவையில்லைம்மா. ஆனா அதை சௌகரியப்படுத்தணும்னா நேர்ல பார்க்கணும். நீங்க எவ்வளவு இடம் இருக்கீங்க என்னன்னு எல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கான மருந்து கொடுக்க முடியும். இப்ப நான் கொடுத்துட்டேன்னா வலி போயிடும். நான் அது எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னு நீங்க கீழே அந்த நம்பர்ல இப்ப கீழே வந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த நம்பர்ல ஃபோன் பண்ணி கேளுங்க. நல்லது, நல்லது. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஆத்மசங்கமம் நேரடி நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஓகே, உங்க வயது? அமெரிக்காவில இருந்து பேசுறீங்க ஐயா? ஐயா, நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்கு நிஜமாவே. ஐயா, முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா. முதல்ல வணக்கம் ஐயா, சுவாமிஜிட்ட பேசுங்க. மாநாட்டுல சுவாமிகளோட புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுகள் புத்தகம். ஓகே, சுவாமிஜியோட புத்தகத்துக்கு அங்க ஐயா ஐயா நீங்க அமெரிக்காவில இருந்து பேசுறதுனால இங்க தெளிவா கேட்கல. நல்ல வரவேற்பு இருக்கு. அந்த மகிழ்ச்சியான செய்தி சுவாமிகளுக்கோ பக்தர்களுக்கும் அமெரிக்கா போக அமெரிக்கா நள்ளிரவு 2:45. அருமை அருமை. சுவாமிஜி, அமெரிக்கால வந்து உங்களுடைய புத்தகங்கள் அனைத்திற்கும் பயங்கர வரவேற்பு இருக்கா? அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காகவே ஐயா போன் பண்ணிருக்காரு. இப்போ இரவு 2 மணி அங்க. அப்பா, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நாங்க நிஜமா உங்களை மிஸ் பண்றோம் நிகழ்ச்சியில. அவருக்கு ஐயா லைன் கிடைச்சிச்சு பாருமா, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவர் வந்து எவ்வளவு நாட்டம் இருந்தாக்க 2 மணிக்கு நைட்டு முழிச்சிருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி சொல்றாரு. அந்த ஒரு உணர்வுக்கு தான் கிடைக்குது போல இருக்குது. நிச்சயமா. அழைப்பிற்கு மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. நான் மஞ்சுளா பேசுறேன்.
உங்க வயதம்மா? 46 வயசு ஆகுது. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம் நாங்க. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா முனியம்மா. மஞ்சுளா மேடம். மஞ்சுளா என்னப்பா நல்லா இருக்க, நல்லா இரு, சொல்லுமா. நாங்க அகண்டப்பாறை இதெல்லாம் தொடர்ந்து வந்து நேரத்துப்பா. நான் இதெல்லாம் எல்லாத்துக்குமே நான் வரேன் நானு. சரிம்மா சரிம்மா. இந்த மாசம் தான்ப்பா என்னால வர முடியல அகண்டப்பாறை இதுக்கு. ஏமா? அது அங்க ராமேஸ்வரம் போயிட்டு நாங்க. சரி சரி. அதனால வர முடியாது. எனக்கு ரொம்ப உடம்பு ஒரு மாதிரி பழசி இருக்குப்பா. என்ன பண்ணுதும்மா? பேக் பெயின் அதிகமா இருக்கு. என்னம்மா? பேக் பெயின் அதிகமா இருக்கு. சரி சரி. கால் நரம்புலாம் இருக்குதுப்பா. சரி. நான் வந்து வீட்லயே துணி தைக்கிறேன் நானு. அதனால அவருக்கும் எனக்கும் நீங்க வீட்டுல துணி தைக்க கூடாது. புரியலடா கண்ணா. தையல் மிஷின் தைக்கிறேன்ப்பா நானு வீட்லயே. தையல் மிஷினா? தையல் மிஷினா வாடுறது வீட்லயே தைக்கிறேன் நானு. சரி. நான் தைக்கிறதுனால இதுல இந்த மாதிரி வருமானம் தெரியலப்பா எனக்கு. இல்ல 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 வந்ததுனால வலி இருக்கு. தையல் மிஷினால அது அவ்வளவு சுலபமாலாம் வராது. சரிங்கப்பா. ஏன் நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் மிஷின்ல இருப்ப? ஒரு 4 மணி நேரம் இருப்பேன்பா. அதனாலலாம் ஒன்றும் வராதுடா கண்ணா, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ஏற்கனவே வீக் பலவீனத்தாலே ஏற்படுறது. சரிங்கப்பா. சக்கரை நோய் இருக்கா? இல்லப்பா. இல்லை இல்லையா? இல்லைங்கப்பா. சரி, மகா யோகராஜ குக்குலு அப்படின்னு ஒரு மாத்திரை விற்கும் நாட்டு மருந்து கடையில். சரிங்கப்பா. அந்த மாத்திரை வந்து காலை 2 நைட்டு 2 போட்டுக்கோ. சரிப்பா. தச மூலா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, அது 3 மூடி மருந்து 6 மூடி கலந்து, அதாவது பாட்டில் மூடி, அதுல 3 மூடி கலந்து தண்ணி 6 மூடி கலந்து சாப்பிடு 3 வேளைக்கும். நவக குக்குலுன்னு ஒரு மாத்திரை இருக்கும். அந்த மாத்திரைய மத்தியானம், அதாவது 4ல இருந்து 5 மணிக்கு ஈவினிங் நேரத்துல 2 மாத்திரை சாப்பிடுமா 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரையா மாத்திக்க. இதுவே அந்த வலி போயிடுண்டாக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம். அப்பா வீட்டுல வந்து தையல் மிஷின் இருந்தா ஹஸ்பண்டோட வருமானம் வந்து குறைஞ்சிருன்னு சொல்றாங்க. அது உண்மையாப்பா? அது அப்படின்னு தான் நிறைய பேர் வீட்டுல வாங்கி போட்டுருவாங்க. அதுதான். அதனால அவருக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனைப்பா. நீ தைக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் சும்மாடா கண்ணு, அதெல்லாம் சும்மா இயலாமைக்கு இப்படி ஒரு பதில சொல்லிக்க வேண்டியது. அதுதான் நான் சொல்லுவேன். அவரால முடியாததை இப்படி சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கணக்கே கிடையாது. நானும் அதை கேட்க வந்தேன் சமைச்சு. குறிப்பா வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க இது. என்னம்மா? மாச கடைசியெல்லாம் வருமானம் ரொம்ப ட்ரையா இருக்குப்பா எனக்கு. இல்ல அது புரியுது. அதுக்கு வேற வழி என்னன்னு பார்க்கலாம். நீ இந்த அகண்டபுராணம் வரும்போது என்னை பார்த்து சொல்லு, நான் யோசிக்கிறேன். சரிங்கப்பா. நீ அதை பத்தி கவலையே படாதடா கண்ணு. அதாவது அதனாலலாம் வருமானம் குறையாது. தையல் மிஷினுடைய தாத்பரியம் என்ன தெரியுமா? பிரிஞ்சதை இணைக்கிறது தான். அதனால அது பணத்தையும் இணைக்கும், பண்பையும் இணைக்கும், பாசத்தையும் இணைக்கும். அது மிஷினு. அதுக்கும் தவறான ஒரு விஷயத்துக்கு எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. அப்பா அவரு பாராயணத்துக்கு மட்டும் தான் நீங்க போகணும், எந்த இதுக்கும் நீங்க கலந்து கூடாதுன்னு வீட்டுல சண்டை போடுறாங்க. அவருக்கு என்ன என் மேல கோவம் தெரியல. என் மேல கூட இருக்கட்டும், பரவாயில்ல. முருகன் மேலே கோவம் போல இருக்கு அவருக்கு. நீங்க சொல்லி பரிகாரம் அவர் செய்யறாரு. அவர் வந்து ஜோதிடர் ஏற்கனவே ஒரு 2-3 மாசம் முன்னாடி போன் பண்ணி சொல்லிருக்காங்கப்பா. ஜோதிட ஆபீஸ் திறந்திருக்காங்க, சதாசிவ சண்முகநாதர்னு சொல்லி. அதனால அது வச்சு போற சண்டையெல்லாம் திறக்கிறாரு. அது திறந்துட்டு அதெல்லாம் அவரு நீங்க சொல்லிருக்கீங்க, அவரு வந்து வாக்கு வந்து சித்தியா அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ அவரு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு வராங்கப்பா, அவர் தேடிங்க வராங்க. அவரா போ வேணான்றாரு. அவர் வந்து திருப்பியும் வாக்கெல்லாம் பழிக்காதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடுங்க. இல்லைங்கப்பா, இது ரொம்ப நீங்க லாங்கா போற, உங்க உடம்பு ரொம்ப முடியாது போயிடும், அதனால நீங்க போக கூடாது. அந்த பாராயணத்துக்கு மட்டும் நீங்க போங்க. நீ போனே எல்லாத்துலயும் கலந்துக்கணும். ஆசார நவராத்திரியோட 9 நாளும் கலந்துக்கணும் ரொம்ப ஆசைப்பா எனக்கு. அதெல்லாம் வந்து விடவே கூடாதுமா. அவ்வளவு பெரிய பாக்கியமா அது. 9 நாள் அந்த அம்பால நினைச்சாத்தாமா முடியும். நீ அவர்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுமா. சரி, போன வருஷமா கலந்துங்கப்பா நானு. இல்ல நீ அதை விடவே விடாத. நான் சொன்னேன்னு சொல்லு. அப்பாதான் சொன்னாரு, வந்து பங்கு கொள்ள சொன்னாரு. அவன் மாதிரி சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடுங்க. இல்லனா கூட யூடியூப்ல வரல, நீ போட்டு காட்டு. போட்டு காட்டுறேன்பா. பொண்ணு +2 படிக்கிறாங்கப்பா. சரி. அவங்க வந்து அவங்களுக்கும் அந்த கார்னர் இருந்து இருக்குது, நைட்ல எழுந்து காண்பிக்குதுப்பா. அது இல்ல, அது வீட்டுல இந்த தென்கிழக்குல ஏதாவது பிரச்சனை இருக்கும்டா கண்ணா. நீங்க சொல்லிருக்கீங்கப்பா. இருக்குப்பா, இருக்கு. ஆனா வீடு தப்பா மாற முடியல. உனக்கே தெரியுது. அப்புறமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ அது உள்ளே இருந்து பிரச்சனை வருதுன்னா என்னன்னு சொல்றது? விக்ரமாயா வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா நானு. விக்ரமாயாக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. விதாரிகைன்னு வாஸ்து பூதம் இருக்கு, அதுக்கு மட்டும்தான் சம்பந்தம். சரிங்கப்பா. அத பத்தி நீ முன்னாடி கேட்டீங்கன்னா ஆபீஸ்ல சொல்லிடுவாங்க. பாருங்க,
நல்லது வாங்கிச்சு. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யாரு பேசுறீங்க? நான் சித்ரா பேசுறேன். சித்ராமா, உங்க வயது? திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன். என் வயது 63. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா சித்ராம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகல. என்ன பேர், என்ன வயசுமா? அவன் பேர் விஜய். அவனுக்கு 36 வயசு ஆகுது. அகண்ட பாராயணத்துக்கு அடிக்கடி வருவான். சரி. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி. அதுக்குதான் கேட்கலான்னு. அம்மா, இந்த முறை வரும்பொழுது அவரை இந்த மாதிரி டிவியில் எங்கள் அம்மா பேசினாங்க. நான் தான் அது, எனக்கு தான் 36 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலைன்னு என்னை நினைவுபடுத்த சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பேசுறீங்க, ஜாதகம் பார்த்தீங்களா? எப்பயாவது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா? ஜாதகம் சுத்த ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. கொடுத்து அனுப்பிட்டா? கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சரிங்க. அது ஏன்னா எதுவும் மொட்டையா சொல்றதை விட 36 வயசு வேற. ஆமா. நான் பாட்டுன்னு மொட்டையா எதையாவது நான் இப்படி பண்ணுங்க இது சரியா போயிடுன்னு சொல்லலாம். ஆனா நடக்கலைன்னா வயசு இல்லை நமக்கு இன்னும், இல்லையா? அவன் மாசம் கரெக்டா அகண்ட பாராயணத்துக்கு வந்துருவான். நீங்க ஒண்ணு அப்படி வர பிள்ளைன்னா என்ன என்கிட்ட பேச சொல்லுங்க. சரிங்க சரிங்க. நான் பாத்துக்கிறேம்மா. சரி சரி. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ, மீனா, ஈரோடு மீனா பேசுறேங்க. மீனம்மா, உங்க வயது? வயது 51. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. மீனம்மா சொல்லுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. என் பேர் மீனாங்க. நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், கும்பலக்னம், 13/12/1975. ஜாதகமே பாத்துட்டு இருப்பீங்களா எப்பவுமே? சார், அவ்வளவுதான். சொல்லுங்க. முடியவே இல்லைங்க சார். ஷார்டேட் பண்ணீங்கன்னா சமாளிக்கவே முடியல குடும்பத்துல. அம்மா, ஜாதகம் பாத்தீங்கல்ல, என்ன சொல்றாங்க? எல்லாம் தெளிவா சொல்றீங்கல்ல. ஜாதகம் பாக்குறேன். என்னுடைய ராசிக்கு கொஞ்சம் எல்லாம் ஜென்மசனி இருக்கு, கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஜென்மசனி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. மீனராசி, ரேவதி நட்சத்திரம். உனக்கு ஜென்மசனி இப்ப ஆரம்பத்துல இருந்தே இருக்கு, எப்படி அது? சரிங்க சார். அதான் அந்த டீப்பா நான் கேட்க மாட்டேங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப லக்னம்னாலே சிக்கல் ராக்கன்னு. நீயும் கொஞ்சம் அவசரப்படுறது, பிடிவாதம் பிடிக்கிறது, கோபப்படுறது, உங்ககிட்டயும் தப்பு இருக்கும். இல்லாம இருக்காது. இப்போ உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க தூக்கி போட்டுருவேன். அந்த குணத்தை மாத்திக்கணும்ல. இப்போ அது வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரு? அதுக்கு எதிர்ப்பா இருப்பாரு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு யார்? நீங்க தான்டா கண்ணா. இருந்தாலும் உன்னோட பிடிவாத குணம், நான் செய்யறது தான் சரி, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பேசுற, இந்த 4 வார்த்தையை விட்டுடு. இதுவே உனக்கு குடும்பத்துல மாற்றங்கள் கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, தாம்பத்திய உறவுல பிரச்சனை வச்சுக்காதீங்க. நம்பர் 3, சிங்னு ஒரு மந்திரம் இருக்கும். அந்த மந்திரம் இணையத்துல இருக்கு. டெய்லி அதுல இருக்கிற சக்கரத்தை வீட்டுல எங்க பூஜை பண்றீங்களோ அந்த இடத்துல அந்த சக்கரத்தை போட்டு அந்த மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருமா. யாரை பார்த்தாலும், கணவர் முதல் கொண்டு யாரை பார்த்தாலும் உனக்கு மனசுக்குள்ள அந்த மந்திரம் ஓடட்டும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா பிரச்சனை குறைஞ்சிரும்டா கண்ணா. புரியல? இணையதளத்துல சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு போட்டு சிங் மந்திரம்னு போடுங்க, வந்துடும். சிங் மந்திரம் அது போட்டீங்கன்னா வந்துடும். இத பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா, வேற எதுவும் வேண்டாம். நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? மேடம், நான் ஷர்மிளா பேசுறேன் மேம். ஷர்மிளாமா, உங்க வயது? 45 மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா ஷர்மிளா, சொல்லுமா. அப்பா அழாதே, சொல்லுடா கண்ணா. அப்பா, நான் உங்களோட வர நாளே இல்லப்பா. நான் 15 வருஷமா வந்துருக்கிறேன்ப்பா. சரிடா கண்ணு. எனக்கு திடீர்னு ஒரு 2 மாசம் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஏன்டா கண்ணா? பூ வாங்கிட்டு வர போலப்பா நானு. வரும்போது ஆட்டோக்கார இடிச்சுட்டாங்க. எப்படி இருக்கு இப்ப? மூளையில ரத்தம் வந்துருச்சுன்னா பார்த்தாங்கப்பா. சரிம்மா. அது பார்த்துட்டு இப்ப அது ஓகேன்னு இருக்காங்க. ஆனா கண் பார்வை தெரியலப்பா. இப்ப கொண்டாரத்துக்கு முன்னாடி உங்க சொந்தக்கார யாருன்னா பேசுனாங்களா? ஆமா, பையன் தங்கச்சி பேசிருக்கலாம்ப்பா. ஓ, சரிடா கண்ணு. இப்ப கண்ணுக்கு என்ன சொல்றாங்க? உனக்கு எப்படி இருக்கு கண்ணு? அது கண்ணு வந்து மேல பார்த்தா நல்லா தெரியுதுப்பா. சரி. கீழே பார்த்தா அப்படியே 2 2 3 3. ஓகே, ஒண்ணு வேணா
சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்குடா கண்ணு. சரிப்பா. நைட்டு மட்டும் 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடு. சரிப்பா. பிரம்மின்னு ஒரு மாத்திரை இருக்கு, காலைல 2 மாத்திரை நைட்டு 2 மாத்திரை சாப்பிடு. சரிப்பா. அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, இது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும் சாப்பிடு. சரிப்பா. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். திரிபலா சூர்ணோன்னு அப்படின்னு கேட்டு வாங்கிக்க. வெது வெதுப்பான சுடு தண்ணியில் ஒரு மக்கு தண்ணியில் 2-3 ஸ்பூன் அதை போட்டு நல்லா கலக்கிட்டு கண்ணை மூடி எந்த கண்ணு அந்த மாதிரி தெரியுதோ அந்த கண்ணை வந்து கழுவிக்கணும். 2 கண்ணும் கழுவிக்கடா கண்ணு. அந்த திரிபலா சூர்ணமா நான் வாங்காதே இல்லப்பா எதையோ. அதனாலதான் தப்பிச்சிருக்கடா கண்ணு, அதனாலதான் தப்பிச்சிருக்கடா கண்ணா. இந்த மாதிரி இருந்தா தென்கிழக்குல ஏதாவது பாத்ரூம் டாய்லெட் இருக்காடா கண்ணு வீட்டுல? இல்லப்பா. தென்கிழக்கு இல்லப்பா. அக்னி மூலையில எதுவுமே இல்லப்பா. என்ன இருக்கு? என்ன இருக்கு அங்க? அடுப்பு தான்பா இருக்கு. அதுக்கு பின்னாடி முன்னாடி? அதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது, ஜாலியா இருக்குப்பா. இந்த அக்னி மூலைக்கும் பெட்ரூம் இருக்கு இல்லையா வலது கை பக்கம்? பெட்ரூம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. ஒரே ஒரு ரூம்ல அக்னி மூலையில நெருப்பு வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, ஒரே ரூம் தான், கூரை வீடுப்பா. இல்லடா கண்ணு, அந்த இடம் சரியில்லடா கண்ணு. சரிப்பா. அது வேண்டாம், அந்த இடத்த உடனே மாத்து நீ. சரிப்பா. சரியா? சரிப்பா. சரிப்பா. நீ அடுத்த வருஷம் கூரை வீடுல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்துடும் 3 வருஷத்துல. சரிப்பா. நீ முதல்ல அங்க இருந்து வெளியில வா, இந்த மருந்துகளை சாப்பிடு, கண்ணு சரியா போயிடும். சரிப்பா. சரிப்பா. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றி அம்மா. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மீனாட்சி பேசுறேங்க. மீனாட்சிமா, உங்க வயது? என்னோட வயது 56. என்னோட பொண்ணுக்காக பேசுறேன். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, பொண்ணு பேர் என்னம்மா? வணக்கம்மா. வணக்கம்மா, பொண்ணு பேர் வயசு? மகாலட்சுமி. வயசு 36. அவ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி. சரி. அது அவங்களோட ஃபேமிலி இப்ப நல்லாவே இல்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்ற மாதிரியே இல்ல. எப்ப பார்த்தாலும் மருமையை குடிச்சிட்டு வந்துட்டு. இல்ல அது சரியா இருக்காது. உடல் ரீதியாவும் சரியா இருக்காது. அது கர்ப்பப்பை பிரச்சனை கொடுக்கும், வலிகள் கொடுக்கும், தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். இது கொஞ்சம் பிரச்சனை தாம்மா. இது குழந்தை நின்னுச்சா அவங்களுக்கு? குழந்தை 2 பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கர்ப்பப்பையில அவங்களுக்கு பிரச்சனை வந்ததா? கர்ப்பப்பையில பிரச்சனை அப்படிலாம் இல்ல, எதுவும் இல்ல. சரி. இப்ப என்னன்னா குடிச்சிட்டு வந்துட்டு டெய்லி தொந்தரவு பண்ணிட்டு அடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டாங்க. ஆனா அவன் விட்டுட்டு போக மாட்டான். இப்ப ஐயோ, கூடயே இருந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். அம்மா, இதுக்கு வந்து நான் நேரலை வரிசையில என்னால சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒருவேளை அவங்க வீட்டுல பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே நிகழ்ச்சிய. அதே நேரத்துல உங்ககிட்ட இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணுக்கு என்ன இருக்குதுன்றத முழுமையா அவ உங்ககிட்ட சொல்லியிருக்காளான்னு தெரியாது. அத நாம அலசி ஆராய்ஞ்சுதான் இதுக்கு ஒரு முடிவு வரணும். டக்குன்னு வேண்டான்னு முடிவு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத தொல்லைகள் எல்லாம் வரும். அத நம்ம உட்கார்ந்து அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். நீங்க ஒரு முறை அவங்க 2 பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? நான் ஷியாமலா பேசுறேன். ஷியாமலாமா, உங்க வயது? 54. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா ஷியாமலாமா, சொல்லுங்கம்மா. அம்மா சாமி வணக்கம் சாமிஜி. நான் ராமநாதபுரம் மாவட்டம். நேர்ல பாத்திருக்கேன். சிங் சிங் சங் சங் சாம்பவி புத்ராய நமக வாவா சுவாக சுவாமி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. சாமி, என் பையனுக்கு கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். சரி. திருமணம் ஆகல சாமி. என்ன வயசாச்சு? 34 நடக்குது சாமி. அம்மா, அவருக்கு நம்பிக்கை இருக்கா, பக்தி இருக்கா? ரொம்ப சாமி கும்பிடுவார் சாமி. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய 14ஆம் தேதி ஆரம்பிக்குது இல்லையா? அதில் சுப காரியங்கள் துவங்க அந்த தடையெல்லாம் விலகி கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. சரி சாமி. அந்த நாளில் வந்து சங்கல்பம் பண்ணணும். காலையில் ஹோமம் பண்ணுவாங்க. சரி சாமி. இது நான் எல்லாருக்கும் சொல்றது இல்லை, நீங்களே நிகழ்ச்சியை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி சாமி. எனக்கு அவருக்கு பண்ண ஆயிடும்னு தோணுது இந்த நேரத்துலங்கிறதுனால நான் அதை சொல்றேன். சாமி, அவர் ஃபாரின் போயிருக்கார் சாமி. படம் டைரக்டரா இருக்கார் சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட போட்டோ எடுத்துட்டு நீங்க வாங்க. நான் வரவா சாமி? போட்டோ கையில வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணுங்க.
சரி சாமி. இதோட விளக்கத்தை நீங்க கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, இந்த மாதிரி திருமணம் ஆகல, ஆஷாட நவராத்திரி காலையில நடக்கிற அந்த ஹோமத்துல சேர்ந்துக்க சொன்னாரு சாமி, சரி சாமி. உபயதாரரா இருக்க சொன்னாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு முழு விளக்கமும் கொடுத்துருவாங்க. சரி சாமி. அதை கேட்டு பங்கு கொள்ளுங்க. அதுல இருந்து 8 மாசத்துக்குள்ள முடிஞ்சிரும்மா. சரி சாமி. சரிம்மா, சரிம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம் ஆத்மசங்கமம் நேரலை நிகழ்ச்சி, இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே சுவாமிஜி, சில பேர் வந்து சொல்லுவாங்க, பார்த்தா பசு மாதிரி இருப்பாங்க சாதுவா, ஆனா பாய்ந்தா புலி மாதிரி இருப்பாங்க சுவாமிஜி. இவங்களை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? முக்கியமா இவங்க பசுன்னு சொல்லி நம்பலாமா இல்ல புலின்னு சொல்லி விலகலாமா? என்ன பண்ணுறதுனே புரியலையே சுவாமிஜி. புலி கூட தப்பு பண்ணாதுமா, நம்ம நேரில் போய் ஏதாவது பண்ணாதான் தப்பு பண்ணும். பசு நமக்கு தெரிஞ்சது தான், ஆனா இதுல ஒரு சூட்சம் இருக்குமா. சுவாமிஜி மன்னிக்கணும், சூட்சமம் பேசுறதுக்கு முன்னாடி நேர் ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சுதா மேம். சுதாமா, உங்க வயது? இந்த அக்கா பொண்ணு கேட்கணும் மேம். ஓகே, அவங்க பெயர் மற்றும் வயது சொல்லுங்க. அழகுமுத்து, 25 வயசு. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. இது யாருமா அக்கா பொண்ணா? ஆமாங்க சார். என்ன பேரு? அழகுமுத்து சாமி. அழகுமுத்து. ஆமாங்க சாமி. சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சு? அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க சாமி, கொஞ்சம் பதட்டப்படுது, கன்சீவா இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தாயும் சேயும் நலமா பிரிந்து நல்லா வரட்டும், நல்லபடியா பிரசவம் ஆகட்டும். ஆமா சார். வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 90 நாள்ல ஸ்கேன் பார்த்தோம் சாமி. சரி. அந்த மூக்கு வந்து இது போன் வந்து நல்லா வளரல அப்படின்னாங்க. மூக்கா? ஆமா சாமி. சரி. அப்புறம் அவங்க அது மந்திரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்ப 5ஆம் நாள் ஸ்கேன்ல பார்க்கல கொஞ்சம் வளர்ந்துருக்கு, வந்திருக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பா வருமா, அதனாலதான் நான் இணையத்துல அதை கொடுத்தே வச்சிருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் பார்த்து பயனடைகிறாங்கன்னா அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லைம்மா. அந்த மந்திரத்தையே தொடர்ந்து கேட்க சொல்லுங்க, நல்ல குழந்தை அற்புதமா பிறக்கும். சரிங்க சார். இன்னொன்று சாமி, அந்த பொண்ணு கல்யாண டயத்துல நம்ம சொந்தக்கார வீட்டுல இருந்துச்சு. அது சர்டிபிகேட், இந்த பெர்த் சர்டிபிகேட் எல்லாமே அங்க வச்சிரும் சாமி, படிச்சது எடுத்து எல்லாமே. கல்யாணம் பண்ணிட்டு வரையில அந்த பொண்ணுகிட்ட கேட்டதுக்கு இருக்கட்டும், நீ விருந்து குரல எடுத்துக்கன்னு சொன்னாங்க. இப்ப கேட்கல, நான் என்கிட்ட இல்ல அப்படின்றாங்க. அந்த பிள்ளைக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துடட்டும். சரிங்க சாமி. பிறந்து முடிஞ்ச பிறகு அதை நினைச்சு 48 நாள் சிங் கோலம் போட்டு எனக்கு அது நல்லபடியா வரணும் கைக்குன்னு சொல்லி 48 நாள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. எப்போ முடியுமோ அப்போ. சரிங்க சாமி. அதுலயே வந்துரும்மா. சரிங்க சாமி. அது கொஞ்சம் பேச்சு இல்லாதனால அவங்க இல்லைன்றாங்க. அல்ல, அவங்க இதை நீ பிரார்த்தனை பண்ண சொல்லுமா, வந்துரும்மா. அவங்க இருக்குல சாமி, அவங்ககிட்ட இருக்கு. சரிங்க சாமி. சரிங்க சாமி. கண்டிப்பா இருக்கு, வந்துரும். சரிங்க சாமி. சரிங்க சாமி. ஓகேம்மா. அவங்க தேர்றதுக்கு சோம்பேறித்தனம், வேற ஒன்றும் இல்லை. எங்க வச்சுட்டோன்னு அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. என்ன சாமி? எங்க வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு நினைவு இல்லை. சரிங்க சாமி. அது வந்துரும் நினைவு. சிங் மந்திரம் பண்ணும்போது அவங்க எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. சரிங்க சாமி. இந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறேன், பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கண்டிப்பா நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும். வணக்கம் சாமி. சொல்லுடா கண்ணா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இப்பதான் 2 டபுள் ஆசீர்வாதம். நல்லா குழந்தை பெற்று நல்லா வாடா கண்ணு, குழந்தை எந்த வித பிரச்சனையும் நல்லா பிறக்கட்டும். சரிங்க சாமி. அந்த சர்டிபிகேட் ஆனா இருக்குலங்க சாமி. இருக்கு, ஆனா அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. அவங்க எங்க வச்சுட்டாங்கன்னு தேடுறாங்க. அது கிடைச்சிரோனி அந்த மந்திரம் படி நீ சரியா போயிடும். ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் நாகராஜன். நாகராஜன் ஐயா, உங்க வயது? என் வயது வந்து 52. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரங்க. 76-3-73. ஓகேங்க ஐயா, சுவாமிஜிட்ட பேசுங்க. நாகராஜ் சொல்லுங்க. நமஸ்காரம். நமஸ்காரங்க. நமஸ்காரங்க. எனக்கு 26-3-73 சாமி. சரிங்க. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் சாமி. சரிங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், நான் 3 பேர் சாமி. சரி. 3 பேருமே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன் சாமி. எனக்கு வாழ்க்கை திருமண வாழ்க்கை அமைஞ்சு அது தெரியல, டைவர்ஸ் ஆயிடுச்சு சாமி. சரி. இப்ப இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் தொழிலே நஷ்டம். திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சாமி. இது அக்கா அண்ணன் யாராவது கொஞ்சம் ஊனமுற்றவங்களா இருக்காங்களா? இல்ல சாமி, எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. காது கேட்கறது அந்த மாதிரி இல்ல, எதுவுமே இல்ல சாமி. அக்காவுக்கு ஒரு பையன், அவங்க நல்லா இருக்கா. அண்ணனுக்கு 2 பசங்க. சரி. உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லை, பிரிஞ்சுட்டீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு சகோதரிக்கு சொந்த தாய் மாமா தான் கொடுத்துருக்காங்க. அவரும் சரியில்லை. அக்கா டீச்சரா ஒர்க் பண்றாங்க. சரி.
அவரு கொஞ்சம் ஒரு ஈகோ பார்ட்டியா இருந்துகிட்டு ஒரு குடும்பத்துல ஒத்துமை இல்லாம ரொம்ப அண்ணனுக்கு என்ன பிரச்சனைங்க? அண்ணனுக்கு அந்த பொண்ணு அவரு கூட சரிவர ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டேங்குது. அவர் மும்பைல வேலை பார்க்கிறாரு அண்ணன், 2 பசங்க. அதுவும் அப்படித்தான் குடும்பத்து சூழ்நிலை பத்தி புரிஞ்சுக்கிறதே இல்லைய. ஒரு 6 மாசத்துக்குள்ள 5-6 வீடு மாறிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 20,000 30,000 அட்வான்ஸ் கொடுத்து வரும். நான் மேல இருந்து குடிச்சு செத்துருவேன், அதை செத்து இதை பண்ணி ஏதோ ஒண்ணு அது ஒத்துழைப்பு இல்லாமே போயிட்டு சாமி. சரி சரி. கேட்டாலும் முன்னோர்கள் சாபம் சொல்றாங்க. நாங்கள் தாத்தா அப்பாவுக்கு எல்லா அம்மாவாச்சுக்கும் வீட்டுல எங்களால எல்லாருக்கும் இந்த விஷயத்துல முன்னோர்கள் சாபம் நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்க சாமி. 2-3 விஷயம் தான் எனக்கு தோணுது. சரிங்க சாமி. ஒண்ணு, தாத்தாக்கு யாருக்காவது 2 தாரம் இருந்ததா? இல்ல சாமி, தாத்தாவுக்கு ஒரு தாரமே சாமி. அவங்க வழியில ஏதாவது அந்த மாதிரி உங்க அம்மா பெத்த அப்பா வழியில ஏதாவது இருந்ததா? அம்மா பெத்த அப்பாவுக்கும் ஒரு தாரமே சாமி. ஓகே, இத கொஞ்சம் முன்னோர்கள் இருந்தா பார்க்கணும். ஒண்ணு. சரிங்க சாமி. அப்பா ஏதாவது பசு வளர்த்து ஏதாவது அடிச்சியோ இல்லது பசு தானா வீட்டுல செத்ததோ இருந்ததா? பசு வீட்டுல வேணா இறந்துருக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன பிள்ளை இருக்கப்ப ஏதாவது சாமி. அது உங்களுக்கு நினைவு இருக்கா? ஆமா சாமி. சரி, உங்களுக்கு பசுவை பிடிக்குமா? பிடிக்கும் சாமி. நாங்க கோமாதா ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுத்துட்டு கோமாதாவுக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்து சுத்தி சாமி கும்பிட்டு தான் வரேன் சாமி. தர்ப்பணம் கொடுக்கும் போது எல்லாரும் கொடுப்பாங்க. வளர்க்கறது அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துதான்னு கேக்குறேன் நான். இருக்கு சாமி. ஆனா நம்ம டவுன்ல திருப்பூர்ல வாடகை வீட்டுல இருக்கனால அந்த சூழ்நிலை இல்லையே. முடியாது. இல்லைங்க, இதுல 2-3 விஷயம் இருக்குங்க. சரிங்க சாமி. இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். உங்க எல்லாருக்குமே ஜாதகத்துல சுக்கிரன் பழுதா இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு. சரிங்க சாமி. அந்த சுக்கிரன் பழுதா இருந்தா இதுக்கு பேரு மாறிவிடு தோஷம்னு பேர் இதுக்கு. சரிங்க சாமி. இது மாறிவிடு தோஷம்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடாத வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் பண்ணாது. சரிங்க சாமி. தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டுட்டா எல்லாருக்குமே பிரச்சனை வரும். சரிங்க சாமி. இது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கவே கொடுக்காது. ஆமா சாமி. இது இப்போ நாளைக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது கூட, ஒரு நிமிஷம், நாளைக்கு நல்லது நடக்குதுன்றது கூட அப்படியே மாத்தி விட்டுரும். இது ஒரு காலமும் உங்க 3 பேரால நிம்மதியும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இது சாபம் இல்ல, இதுக்கு பேரு ஆகாமிய கர்மம்னு பேரு இதுக்கு. அப்படின்னா உங்க 3 பேருடைய ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு கிரகம் கரெக்டா மாட்டோம். அது நம்ம பார்த்துட்டாதான் இதுக்கு முழு விமோச்சனமே தவிர நான் சும்மா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு இதுல தீர்வு சொல்லிட முடியாது. சரிங்களா? யாராவது ஒருத்தர் பார்த்துருங்க என்ன. நல்லதுங்க. அழைப்பிற்கு நன்றி. நல்லதுங்க. ஆமா, சொல்றாங்க சுவாமிஜி. பார்த்தா பசு பாய்ந்தால் புலி, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம துவங்கினோம் சுவாமிஜி. ஆனா நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியில பேச முடியல. இதன் தொடர்ச்சி எங்களுக்காகவே நீங்க அடுத்த எபிசோட்ல சொல்லணும். வரக்கூடிய 14/7 நம்ம ஆஷாட நவராத்திரி பேசணும்ல. அதுக்கு முதல்ல நான் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி உபயமா சாமி சொன்னாங்க எங்களுக்கு புக் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை நான் வரவேற்கிறேன். அப்படி ஏன்னா சொற்பமான ஆளை தான் நான் அனுமதிக்கிறேன். நிறைய பேரெல்லாம் அனுமதிச்சு சும்மா சம்பாதிக்க நான் செய்யலை அதை. அதனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்குறாங்கன்றது சந்தோஷம். உங்களுக்கும் என்ன இருந்தால் இன்னும் குறிப்பிட்ட நாள் மட்டுமே அதை அனுமதிக்க சொல்லியிருக்கேன். புக் பண்ணிக்கோங்கிறதுக்காக சொல்ல வரேன்டாங்க. அப்போ இப்போ நான் பதில் சொல்ல முடியாது சுவாமிஜி. இது அப்படியே சஸ்பென்ஸ்லேயே இருக்கு சுவாமிஜி. அடுத்த எபிசோட்ல நீங்கள் எங்களுக்காகவே பார்க்க வேண்டிய விஷயம் அது. பார்த்தால் பசு பாய்ந்தால் புலிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அந்த கேரக்டரை. அதை பற்றி ஆனால் விளக்கமாக சொல்கிறதுக்கு இந்த வாரம் நேரம் இல்லை நினைக்கிறேன். காத்துக்கிட்டுருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சுவாமிஜி. நேர்களே, இதில் நிறைய பேர் நாங்கள் கால் பண்ணினோம், எங்களுக்கு மட்டும் கிடைக்கலப்பா, சிலருக்கு மட்டும் டக்கு டக்குன்னு கிடைக்குது அப்படின்னு ஒரு குட்டி கோவத்தோடையோ ஒரு சின்ன ஏக்கத்தோடையோ இருப்பீங்க இல்லைங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு வர மாதிரியான விளக்கம் இப்போ நான் சொல்ல போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் தீர்வுகளும் உங்களுக்காகவே வழங்கப்படும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 96003444 அல்லது 9600397444. இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். சரியா பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.